வணக்கம் மக்களே. இன்றைக்கி நடந்த கேப் டவுனால் ஐ திங்க் ஒரு 24,300 நின்றுச்சு. நான் இன்னும் கீழே விழணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஸ்டில் விழல. அண்ட் மார்க்கெட் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சரி, ஐ திங்க் 24,300லேருந்து 24,450 அந்த ஒரு 150 பாயிண்ட் ரேஞ்சில் மூவ் ஆகிட்டே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்படி ஸ்டெபிலைஸ் ஆகிட்டே தான் இருக்கும், ஸ்டெபிலைசிங் மோடில் தான் இருக்கும். இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போகாதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இன்ட்ராடே ஆப்ஷன் பையர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரீமியமும் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு சந்தேகம்தான். ஸோ அதனால் ஆப்ஷன் பையிங்க கொஞ்சம் லைட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் செல்லிங் வேணால் பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு ஜூசி ப்ரீமியம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறையா, அதாவது நியூஸ் எதுவும் டிபெண்ட்டாக இருக்குது. அதனால் பெருசாக பேட் நியூஸ் எதுவும் வரலன்னா மார்க்கெட் இங்கேயே ஹோல்ட் பண்ணி இருக்கலாம். இன்னும் கீழே விழுமான்னு கேட்டால் விழலாம், பட் ஆனால் இன்றைக்கே விழுமான்னு கேட்டால் அது சந்தேகம் தான். ஸோ அதனால் உங்கள் பொசிஷன்ஸை கொஞ்சம் லைட் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு மார்க்கெட்ஸு காஸ்பி ரொம்ப அடி வாங்கியிருக்கு. காஸ்பின்னா சவுத் கொரியாவோட இண்டெக்ஸ், அது சர்க்கியூட் பிரேக்கரே டிகராக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் கீழே போகலை. பார்க்கலாம்.